This video is sponsored by BuyMode shopping app. Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் சேர மன்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. பண்டை தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்கிய 3 நாடுகளுள் ஒன்றாக தமிழகத்தின் மேற்கு கரையில் அமைந்திருந்த சேர நாட்டை ஆண்ட அரச வழியினரின் சேர்ந்தவர்களே சேரர்கள் எனப்படுகிறார்கள். சேரர்களின் குடி விற்கொடி ஆகும். சேரர்கள் வில்லால் அம்பு எய்துவதில் சிறந்தவர்களாக இருந்தனர் என்று உயர்த்துணரலாம். மூவேந்தர்களில் ஒருவரான இவர்கள் கரூரையும் வஞ்சியையும் தலைநகராக கொண்டிருந்தனர். சில சேர அரசர்கள் தொண்டியையும் தலைநகராக கொண்டு ஆண்டனர். முற்கால சேரர்களை பற்றி மிகவும் அரிதாகவே செய்திகள் உள்ளன. ஆனால் சங்க காலத்தில் சேரர்களை பற்றி சிறிதளவு செய்திகள் உள்ளன. சேர அரசர்களை பற்றி சங்ககால இலக்கியங்கள் பாடுகின்றன. குறிப்பாக 10 பாடல்கள் பல செய்திகளை தருகின்றன. சங்ககால சேரர் தம் எல்லைகளை கொங்கத்தின் எல்லைகளேயாகும். ஆனால் பிற்காலத்தில் உருவாகிய கொல்லம் கேரள வர்மாக்கள் சமஸ்கிருதத்திற்கு கேரளாவில் முக்கியத்துவம் அளித்ததால் அங்கு தமிழ் அழிந்தது. ஆகையால் அப்பகுதிகள் தனியாட்சி பெற்றன. சங்க பக்தி கால சேரர்கள் சேரமான் பெருமாள் குலசேகரர் ஆகியோர் கரூரின்றி ஆட்சி புரிந்தனர். ஆனால் இவர்கள் ஆட்சி முடிந்தவுடன் கேரள வர்மாக்கள் கிளர்ச்சி மூலம் கொல்லத்தை தலைமையிடமாக கொண்டு கேரளத்தில் தனியாட்சி நிறுவினர். சேர நாட்டை ஆண்ட அரச வம்சத்தினர் சேரர்கள் எனப்பட்டனர். சங்க நூல்கள் பலவற்றில் சேர மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் வருகின்றன. மிக பழமையான சங்க நூல்களில் ஒன்றாகிய 10 சேர மன்னர்களை பாடல் தொகுப்புகள் ஆகும். கரூர் அல்லது வஞ்சி என்று அழைக்கப்பட்ட நகரம் சேர நாட்டின் தலைமை நகரமாக விளங்கியது. முசிறி சேர நாட்டின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாகும். துறைமுகத்தின் நடவடிக்கைகள் பற்றியும் அதன் வளங்கள் பற்றியும் பண்டை தமிழ் நூல்களிலே குறிப்புகள் உள்ளன. சேர நாட்டின் இன்னொரு புகழ்பெற்ற துறைமுகம் தொண்டியாகும். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் 58 ஆண்டுகள், பல்யானை கெழுகுட்டுவன் 25 ஆண்டுகள், கலங்காய் கன்னி நார்முடிச்சேரல் 25 ஆண்டுகள், செங்குட்டுவன் 55 ஆண்டுகள், ஆடு கோட்பாட்டு சேரலாதன் 38 ஆண்டுகள், செல்வ கடுங்கோவலியாதன் 25 ஆண்டுகள், தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை 17 ஆண்டுகள், இளஞ்சேரல் இரும்புரை 16 ஆண்டுகள். தென்மேற்கு இந்தியாவில் உள்ள மலபார் கரை சார்ந்த பகுதிகளையே சேரர் ஆண்டனர். தற்போது கேரளாவில் உள்ளது. சேரமான் பெருஞ்சோதியன் சேரலாதன் முற்கால சேர அரசர்களுள் ஒருவன். இவனை போற்றி முரஞ்சியூர் முடிநாகனார் எனும் புலவர் பாடியுள்ளார். இவ்வரசன் பாரத போர் நிகழ்ந்ததாக கருதப்படும் கிமு 1200 ஆண்டில் வாக்கில் வாழ்ந்தவர் என கருத இடமுண்டு என்று சில ஆசிரியர்கள் கருதுகின்றனர். புறநானூற்றில் கூறப்படும் ஈரைம்பதின் மறும்பொழுது களத்தொழிய பெருஞ்சோற்று மிகு பதம் வரையாது கொடுத்தோய் என வரும் பகுதியும் இறையனார் அகம்பொருள் உரையில் கூறப்படும் தலைச்சங்க புலவருள் முரஞ்சியூர் முடிநாகனார் என்பார் ஒருவர் என்று கூறியிருப்பதாலும் இவன் முற்கால சேரர்களுள் ஒருவன் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.